சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பானது தெய்வீக பரிமாற்றம். அதாவது ஒரு பரிமாற்றம் என்றால் ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் ஒன்றை எடுத்துவிட்டு பின்னர் அவருக்கு இன்னொன்றை கொடுப்பதுதான் பரிமாற்றம். இறைவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பரிமாற்றம் ஏற்பட்டால் அதுதான் தெய்வீக பரிமாற்றம். புதிய ஏற்பாட்டில் இந்த தெய்வீக பரிமாற்றமானது ஒரு முக்கிய அம்சம் வகிக்கின்றது. அதாவது ஆதாம் பாவம் செய்ததினால் மனித குலமே பாவத்தில் விழுந்தது. அந்த ஆதாமின் பின் சந்ததியினர் மேலும் மேலும் பாவம் செய்ததினால் பிதாவுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு மேலும் விரிசல் பட்டு அந்த உறவு முறிந்தது.
பாவத்தின் சம்பளம் மரணமானதால் மனிதனுக்கு மரணம் என்று தண்டனை வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவன் வாழ்கின்ற அந்த காலத்தில் முழுவதும் அவன் மிகவும் வேதனையுடன் வியாதியுடன் கஷ்டப்பட்டு வாழ்ந்து மறிக்கும் ஒரு சாபமும் அவனுக்கு அளிக்கப்பட்டது. இப்படி இருப்பினும் பிதாவானவர் மனிதனுக்கும் தனக்கும் உள்ள உறவை புதுப்பிக்க வேண்டும் என்று தன்னுடைய ஒரே பேரான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்முடைய பாவங்களின் பிராயச்சித்தமாக பலியாக அவரை சிலுவையில் ஒப்புக் கொடுக்கிறார். அவ்வாறு ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது சில பரிமாற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த பரிமாற்றம் இது என்னென்னவென்று நாம் ஒன்றாக தியானிப்போம். முதலாவதாக ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்மேல் அந்த சிலுவையில் சுமக்கிறார். அதற்கு பரிமாற்றமாக நமக்கு பாவ மன்னிப்பு அருள்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யூத மக்கள் அந்த ஜனங்கள் செய்கின்ற பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக அந்த தலைமை ஆசாரியர் என்ன செய்வானா, ஒரு ஆட்டினை பிடித்து அந்த நாட்டின் மேல் கையை வைத்தவுடன் அந்த நாட்டு மக்களின் பாவங்கள் எல்லாம் அந்த ஆட்டின் மேல் போக செலுத்துவார். அதன் பின்னர் அந்த ஆட்டை ஒரு வனாந்தரத்தில் தண்ணீரும் உணவும் இல்லாமல் அப்படி பட்னியோடு அதை சாக செஞ்சு விடுவார்கள். இந்த ஆடுதான் இந்த மக்களின் பாவங்களுக்காக பலிகடாவான ஆடாகும். இது ஒரு நிரந்தர முடிவாக இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் இந்த பாவ நிவர்த்திக்காக அந்த ஆட்டினை பலியிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவராகிய பிதாவாகிய கடவுள் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் உலகத்தின் பாவங்களை எல்லாம் செலுத்துகிறார். அதாவது செய்யப்பட்ட பாவங்கள், செய்யப்படுகின்ற பாவங்கள், பின்னால் செய்யப்படும் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் செலுத்தி அவரை பாவ நிவர்த்திக்காக ஒரு பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். இதனால் என்ன ஆகிறது? நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மட்டுமல்லாமல் அறவே மறக்கப்படுகிறது. அதாவது அந்த பாவங்கள் நம் வாழ்க்கையில் நாம் செய்யும் பாவங்கள், செய்த பாவங்கள் இருக்கும் இடமே இல்லாமல், அந்த அடிசுவடு இல்லாமல் அழிக்கப்படுகின்றன. நாம் ஒரு புதிய மனிதனாக மாற்றப்படுகிறோம். அதனால் நாம் அவரை இது எப்பொழுது நடக்கும் என்றால் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் இவ்வாறாக நம் பாவங்களுக்காக மன்னித்தார் என்று விசுவாசிக்கும் பொழுதுதான் நம் பாவங்கள் நம்மளிடந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி நமக்கு பாவ மன்னிப்பு வழங்கிவிட்ட பிறகு நாம் பின்னோக்கி பார்க்க கூடாது. பின்னோக்கி நம் வாழ்க்கையை பார்த்து ஒரு குற்ற உணர்வோடு இருக்கக்கூடாது. சாத்தான் அதைதான் அடிக்கடி செய்து கொண்டிருப்பான். நாம் பின்னோக்கி பார்க்காமல் விசுவாச வாழ்க்கையை முன்னோக்கி பார்த்துக் கொண்டு விசுவாச வாழ்க்கையை வெற்றிகரமாக ஓடி முடிக்க வேண்டும். இரண்டாவதாக என்ன பரிமாற்றம் நடைபெறுகிறது என்றால், அவர் நம்முடைய நோய்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டு நமக்கு சுகமளிக்கிறார். இது 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தளம்புகளால் குணமானீர்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மத்தேயு 8:1-17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று எசேயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைவதற்கு முன்பாக அவரை சித்திரவதை செய்கிறார்கள். அவருடைய முதுகில் வாரினால் அடிக்கிறார்கள். அவரது தலையில் முள்கிரீடம் வைக்கிறார்கள். அவருடைய உருவமே மாறிவிட்டது என்று கூறுகிறார்கள். அவர் பட்ட ஒவ்வொரு தழும்புகளும் நமது வியாதியையும் நம்முடைய வேதனைகளையும்
சுகமளிக்கும் தேவன், ஒரு கருணை உள்ள ஆண்டவர். அவர் ஊழியம் செய்த காலங்களிலும் இந்த சுகம் அளிப்பது என்பது அவருடைய ஊழியத்தின் ஒரு முக்கியமான ஊழியமாக இருந்தது. யார் யாரெல்லாம் அவரிடம் விசுவாசித்து மனம் கசந்து அவரிடம் கெஞ்சினார்களோ அவர்களுக்கு மனம் உவந்து சுகமளித்தார். அது மட்டுமல்லாமல் நாம் வாழும் இந்த தருணத்திலும் அவர் பரிசுத்தாவியின் மூலம் உலகமெங்கும் பல நோய்களை குணமாக்கி பல அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இதை நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசித்தால் தான் நமக்கு இந்த சுகம் கிடைக்கும். ஏன் எல்லாருக்கும் சுகம் கிடைப்பதில்லை என்ற ஒரு காரணம் நமக்குள் சில எண்ணங்கள் எழலாம். அதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். பழைய பாட்டின் காலத்தில் யூத ஜனங்கள் அந்த வனாந்தரத்திலே சுற்றி கொண்டிருக்கும் பொழுது தேவனுக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். உடனே தேவ கோபாக்கினைக்கு ஆளாகி ஆண்டவர் பிதா நிறைய பாவங்களை அந்த வனாந்தரத்தில் வர செய்து நிறைய பேரை கடிக்க செய்கிறார். நிறைய பேர் மாழ்கிறார்கள். உடனே அவர்கள் திருப்பி பயந்து மனம் வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது மோசே ஒரு கம்பத்தில் ஒரு வெண்கல பாம்பை வைத்து அவர்கள் நடுவில் நாட்டுகிறான். அந்த பாம்பை பார்த்த எல்லோரும் குணமடைகிறார்கள். ஒருவேளை அந்த சமயத்தில் அவர்கள் ஒருவேளை அது கடிப்பட்ட இடத்திலோ அல்லது சுத்தி மறிக்கிறவர்களையோ பார்த்து பயந்திருந்தால் ஒருவேளை சுகம் அடைந்திருக்க முடியாது. அவர்கள் அந்த பாம்பிலேயே உற்று பார்த்திருந்ததனால் அவர்கள் குணமடைகிறார்கள். இந்த வெண்கல பாம்பு நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை குறிப்பதாகும். நாம் நமக்கு சுகம் வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவரையே சிலுவையே உற்று பார்க்க வேண்டும். சில நேரங்களில் சுகம் சற்று தாமதமாக வரலாம். நாம் நம்முடைய கஷ்டங்களையோ வேதனைகளையோ நோய்களையோ பார்த்து தடுமாறாமல் தாமதமாக சுகம் வந்தாலும் அந்த சிலுவையே உற்று பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தால் நமக்கு நிச்சயம் சுகம் கிடைக்கும். சில நேரம் ஆண்டவர் சுகமடைவதற்கு முன்பாக சில மாற்றங்களை நம்மிடம் எதிர்பார்க்கலாம். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டாலும் ஒருவேளை நம் பழைய பழக்க வழக்கங்களை விடாமல் இருக்கலாம். ஒரு ரயில் ஒரு ஊருக்கு வர வேண்டும் என்றால் ஒரு தண்டவாளம் போட்ட பின்பு தான் அந்த ஊருக்கு வர முடியும். தண்டவாளம் போட்டு விட்டால் உடனே அந்த ட்ரெயின் வந்து ஊருக்கு வந்துவிடும். அதே போலதான் அந்த தண்டவாளம் போலதான் நம்முடைய சில பழக்க வழக்கங்கள் சிந்தனைகள் ஆகியவை மாறும் பொழுது ஆண்டவருடைய சுகம் உடனே நமக்கு வந்தடையும். மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு நம்முடைய அசுத்த வாழ்க்கையின் அநீதியான வாழ்க்கையை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் நமக்கு நீதியை வழங்குகிறார். இதை 2 கொரிந்தியர் 5:21 காணலாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆண்டவர் பரிசுத்தர், ஒரு பாவமும் இல்லாதவர். அவரை போல் உலகத்தில் அந்த நீதியை யாரும் சம்பாதித்துக் கொள்ள முடியாது. நாம் எவ்வளவு செய்கைகள் செய்தாலும் அவருடைய நீதியை நாம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் அவர் நம்முடைய நீதிகளை எடுத்துக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு இலவசமாக தருகிறார். அது எப்பொழுது நமக்கு கிடைக்கிறது என்றால் நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது. இந்த நீதிமான என்ற பட்டம் நம் ஒருவனுக்கு மிகவும் அவசியம். ஏனென்றால் ஒருத்தனுக்கு பிதாவுடன் உறவு வேண்டும் என்றால் அவனுக்கு அந்த நீதிமான் என்ற பட்டம் இருக்க வேண்டும். நித்திய ஜீவன் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த நீதிமான் என்ற பட்டம் அவனுக்கு இருக்க வேண்டும். அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு கொண்டதினால் நம்முடைய நீதிகளை அவர் அந்த சிலுவையில் சுமந்து நமக்கு அவருடைய நீதியினை கொடுத்து நம்மை நீதிமானாக்குகிறார். நான்காவதாக அவர் நம்முடைய மரணத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இந்த நம்முடைய மரணம் என்று சொல்வதை 2 வகையில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று நம் ஆத்மாவின் மரணம். நாம் வாழும் வாழ்க்கையினால் தினமும் ஆத்மா செத்து மறித்துக் கொண்டிருக்கிறது. அவர் அதை மேல் எடுத்துக்கொண்டு நமக்கு பரிசுத்த ஆவி என்ற ஜீவனை நமக்கு அருளுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வரும் பொழுது நாம் புதிய மனிதனாக ஆகிவிடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பல வரங்களையும் பல தாளந்துகளையும் கொடுத்து
உலகம் தராத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். இன்னொன்று, அவர் நம்முடைய மரணத்தை எடுத்து நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இதை விளக்கும் வசனம் ரோமர் 6:23 இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அவருடைய கிருபையினால் நம்முடைய மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கின்றார். ஐந்தாவதாக, அவர் நம்முடைய தரித்திரத்தை எடுத்துக்கொண்டு நம்மை ஐஸ்வர்யவான்களாக்குகிறார். இது 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அடைந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார்கள். இந்த தரித்திரம் என்பது என்ன என்று உபாகமம் 28:48 எழுதியிருக்கிறது. அதாவது, சகலமும் குறைபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும், நம்ம ஆண்டவரை அரை நிர்வாணத்தோடு சிலுவையில் அறைந்தார்கள். அவர் தாகத்துடன் பசியுடன் காணப்பட்டார். அவர் அந்த சிலுவையில் அறைந்து தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் குறைபட்டு தொங்கினார். இது நம்முடைய தரித்திரம். இது நம்முடைய தரித்திரத்தை அவர் எப்படி சிலுவையில் எடுத்துக்கொண்டு நமக்கு ஐஸ்வர்யத்தை அவர் கொடுக்கிறார், செல்வங்களை கொடுக்கிறார். அவர் ஏன் இப்படி நமக்கு ஐஸ்வர்யத்தில் செல்வங்களை கொடுக்க வேண்டும்? அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு மனிதர்களின் மத்தியில் வாழ விரும்புகிறார். இதற்காக தான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு தனக்கு வாழ ஆசாரிப்பு கூடம் செய்ய அவர்களுடைய பொன்னையும் பொருளையும் வைத்து அதை செய்ய சொல்கிறார். தாவீதின் களஞ்சியங்கள் நிறைந்த பொழுது தனக்கு ஒரு ஆலயம், நான் இருக்க ஒரு ஆலயம் வேண்டும் என்று தாவீதிடம் ஆண்டவர் கூறுகிறார். அதே ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் அவர் வாழ ஆசைப்படுகிறார். அவ்வாறு நாம் அப்படி ஆசைப்படுகிறோம்னா ஒவ்வொரு மனிதனும் அவரை பற்றி அறிய அவர் விரும்புகிறார். அப்படி ஒவ்வொரு மனிதனும் அவரை அறிய வேண்டும் என்றால் சுவிசேஷம் உலகமெங்கும் பரவ வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் செல்வங்கள் இதற்காக தான் நாம் உபயோகிக்க வேண்டும். அதை தான் அவரும் விரும்புகிறார். அவர் நம்முடைய அவமானத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு மகிமையை கொடுக்கிறார். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிறார். சிலுவை ரோமர் காலத்தில் சிலுவையில் மரிப்பது என்பது ஒரு அவமான சின்னமாகும். அவர் சிலுவை மரிக்கும் பொழுது அவரை யூதருடைய ராஜா என்று கேவலப்படுத்தி எழுதி அவரை கிண்டல் அடித்தார்கள். மற்றும் அவரை சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் அவரை ஏளனப்படுத்தினார்கள். ஆனால் அவர் அவற்றை எல்லாம் சகித்துக் கொண்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இப்பொழுது பிதாவின் வலது பாரிசத்தில் சகல அதிகாரங்களையும் சகல மகிமையோடு அவர் இப்பொழுது ஆட்சி செய்கிறார். அந்த மகிமையை நாம் இப்பொழுது நமக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். ஏழாவதாக, நாம் தேவனுடைய மந்தையில் சேர்த்துக் கொள்ளும்படி அவர் புறக்கணிக்கப்பட்டார். ரோமர் 8:15 அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்றார். அவர் புறக்கணிக்கப்பட்டதால் நாம் பிதாவுடைய மந்தையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டோம். இப்பொழுது அவர் சிலுவை மரித்ததினால் நாம் தேவ பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். எட்டாவதாக, அவர் நமது சாபங்களை ஏற்று ஆசீர்வாதங்களை அளிக்கிறார். கலாத்தியர் 3:13-14 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்பது உபாகமம் 28
28ஆம் அதிகாரத்தில் 15 68 வரை இந்த சாபங்கள் பட்டியலிட்டு எழுதியிருக்கிறார்கள். அதாவது ஆண்டவன் வழியை பின்பற்றாமல் பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டால் எவ்வாறு தண்டிக்கப்படுவோம், எவ்வாறு சபிக்கப்படுவோம் என்று அந்த வசனங்களில் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு அந்த சாபங்களை எல்லாம் சிலுவையில் தன்மையில் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதங்களை, அதே உபாகமம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 2 14 வரை உள்ள ஆசீர்வாதங்கள் அதிலையும் பட்டியலிட்டு எழுதியிருக்கிறது. அவ்வளவு ஆசீர்வாதங்களையும் நமக்கு அவர் அளிக்கிறார். ஏன் நமக்கு அவர் இவ்வளவு பரிமாற்றங்கள் செய்ய வேண்டும்? நம்மேல் அவர் அளவில்லாத அன்பு கொண்டதினால், கருணை கொண்டதினால் அவர் இவ்வாறு செய்திருக்கிறார். அவர் விரும்புவதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் அவரை வைத்து நாம் அவரை வழிபட வேண்டும். நாம் அதற்கு இடம் கொடுப்போம்.